மனோஜ் வந்து அவங்க அம்மா கிட்டக்க போகிறாரு. என்னம்மா ஸ்ருதியை பார்த்தா ஒரு 50,00,000 60,00,000 தேரும் போலுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன்னே, ஆமாம்மா அவள் கழுத்து நிறைய நகை போட்டுக்குது, கை நிறைய நகை போட்டுக்கிறத பார்த்தா 50,00,000 60,00,000 தேரும் போலுக்குன்னு. டேய் இதனால லோக்கலில் உள்ள நகைடா. ஆனால் உங்கள் மாமனார் வந்து மலேசியாவிலேருந்து ரோகிணிக்கு வந்து மலேசியாவிலேருந்து பெரிய ஃபாரின்லேருந்து நகையை கொண்டு வராரு. ஸோ இங்கே இருக்கிறவங்க கண் எல்லாமே ரோகிணி மேலே தான் இருக்க போகுது, பாரு நீ வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி நான் அவங்களுக்கு வந்து சம்மந்தமாக நீங்கள் மேலே வாங்க ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படிங்கையும் ரோகிணி அவங்க எல்லாமே கூப்பிட்றாங்க. போய் தாலி கழிக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. நெக்ஸ்ட்டு மீனா அவங்க மாமனார் சொல்கிறாரும்மா நீ போம்மா அப்படிங்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு மீனா வந்துட்டு முத்துவை வாங்குங்க அப்படிங்கிறாங்க. நீ போன்னு அவர் கண்ணை மட்டும் செய்ய காமிக்கிறாரு. ஸ்ருதியும் மீனாவை வாங்க மீனா அப்படிங்கிறாங்க. இந்த கூப்பிட்றால போமா அப்படின்னு சொல்லி மனமலை சொல்லுவோம். அவங்க போகிறாங்க. போய் அவங்களுக்குரிய சந்தன பூசுறது எல்லாமே வச்சுறாங்க. ரவி வராரு. நம்ம கல்யாணத்துக்கு பாரு யாருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணோம்ல. இப்போ பாரு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லாருமே எல்லா ஃபேமிலியுமே இருக்குது, உன் ஃபேமிலி என் ஃபேமிலி எல்லாருமே ஒன் போல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரவி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ட்டு அவங்க அந்த சந்தன கோமாவை எடுத்து